அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் இசை உலகில் பொற்காலம் என்று கருதப்பட்ட மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பயணித்த அந்த காலத்தில் அவர்கள் பிரிந்த பிறகு ராமமூர்த்தியின் இசை பயணம் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன படங்களை இசையமைத்தார், அவருடைய இசையில் வந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 3 பகுதிகளாக நம்ம பார்த்து வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரைப்படம் 25 வாரங்கள் ஓடிய வெள்ளி விழா திரைப்படம். இதனுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தியோட இசை. இதில் எல்லா ஈஸ்வரியவர்களுக்கு பெரும் புகழை தேடி கொடுத்த ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி கம் செப்டம்பர்ங்கிற ஒரு ஆங்கில படத்தோட டைட்டில் மியூசிக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி அவர்கள் கொடுத்த பாடல் இது. வந்தால் என்னோடு இங்கே வா தென்றலேங்கிற பாட்டு. இந்த பாட்டில் வயலின் ராமமூர்த்தி சும்மா பூந்து விளையாடி இருப்பார். வந்தால் என்னோடு இங்கே வா தென்றலே. நீலகிரி எக்ஸ்பிரஸ் படத்தில் நம்மளால என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பக்தி பாட்டை கொடுத்திருப்பார் திரு ராமமூர்த்தி அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி பி சுசிலாவும் சூளமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் திருத்தணி முருகா தென்னவர் தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமாங்கிற பாட்டு. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். நீலகிரி எக்ஸ்பிரஸ் படம் சுமாராக ஓடினாலும் அதில் பாடல்கள் ராமமூர்த்திக்கு பெரும் புகழை தேடி தந்தது. இதில் ரயிலில் பாடும் ஒரு பாடல், அந்த ரயிலோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் ஒரு மெட்டு. டிஎம்எஸும் எல்லா ஈஸ்வரையும் பாடியிருப்பாங்க. வாலிபம் ஒரு வெள்ளித்தட்டு வருவதை அதில் அள்ளிக்கூட்டு. இந்த பாடலும் படமும் இந்த சமயத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் தான். ராமமூர்த்தியோட இசையில 11வதாக வெளிவந்த திரைப்படம் 3 எழுத்து. ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த இந்த படமும் ஒரு வெள்ளி விழா படம். இந்த படத்தோட வெற்றிக்கும் முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள். இதில் டிஎம்எஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடுன்னு ஒரு பாட்டு. நான் படத்தில் ராஜா கண்ணு போகாதேரி பாட்டுக்கும் போது தியேட்டரில் என்ன ஒரு அமர்க்கலம் நடக்குமோ அதெல்லாம் இந்த பாட்டுக்கும் 3 எழுத்து படத்தில் நடந்தது. இந்த பாட்டில் டான்ஸும் அந்த மெட்டும் அபாரம். ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு. 3 எழுத்து படத்துல பி சுசிலா பாட எஸ்வி பொன்னுசாமி ஹம்மிங் கொடுக்கும் ஒரு இனிமையான பாடல் காதலன் வந்தான் கண்வழி சென்றான் கண்களை மூடு பைங்கிலேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ராமமூர்த்தியோட இன்டர்லியூட் அந்த இடை இசை அற்புதமா இருக்கும். இந்த பாட்டுக்கு ராமமூர்த்தி அவர்கள் செய்திருக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அற்புதம். காதலன் வந்தான் கண்வழி சென்றான் கண்களை மூடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமண்ணா அவர்கள் வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சாங்ஸ் வைப்பார். இப்போ இந்த பறக்கும் பந்து பறக்கும் பாட்டு அது பந்து விளையாடிட்டே பாடுற பாட்டு. அதே போல் கபடி விளையாடிட்டே சடுகுடு ஆடிட்டே பாடுற பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல் 3 எழுத்து படத்தில் ஒரு பாட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு பெட்டியில் வச்சு பூட்டிடுவாங்க. அந்த பூட்டின பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு விசிலோடு தொடங்கும். அந்த சின்ன ஸ்பேஸில் ரவிச்சந்திரனும் ஜெயலலிதாவும் போடக்கூடிய அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸு, அதற்கு மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி போட்டிருக்கக்கூடிய அந்த மெட்டு, அந்த நடனம் எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக மாற்றியது. பெட்டியிலே போட்டடைத்த பெட்டைக்கோழி பெட்டைக்கோழி பக்கத்திலே கட்டு சேவல், இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பெட்டியிலே போட்டடைத்த பெட்டைக்கோழி பெட்டைக்கோழி பக்கத்திலே. ராமமூர்த்தி அவர்களோட இசையில 12வதாக வெளிவந்த திரைப்படம் தங்கச்சுரங்கம். சிவாஜி கணேசன் பாரதி நடித்த இந்த படத்தோட டைரக்டர் ராமண்ணா. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிந்த பிறகு சிவாஜிக்கு ராமமூர்த்தி இசையமைத்த ஒரே திரைப்படம் இதுதான். இதுல டிஎம்எஸுக்கும் சுசிலாவுக்கும் ஒரு அருமையான டுயட் வச்சிருப்பார் ராமமூர்த்தி. சந்தன குடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு விளையாடுது. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு விளையாடுது. ஒரு அழகான கிராமம், அதுல பொழுது விடியக்கூடிய அந்த நேரம்,
அந்த நேரத்தில் ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ளே வராரு. இந்த ஒரு பின்னணியில் ஒரு அழகான பாடலை வச்சிருப்பார் ராமமூர்த்தி தங்கச்சுரங்கம் படத்தில். நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, எங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியதுன்னு. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, எங்கு பெண்ணும் ஆணும் வாழும். தங்கச்சுரங்கம் படம் ராமமூர்த்திக்கு பெரும் புகழை தேடி தந்த படம். சிவாஜி கணேசன் நடித்த படம் அப்படிங்கிறனால அதிகமாக அக்கறை எடுத்துட்டு இந்த படத்தை இசையமைச்சிருப்பார் ராமமூர்த்தி. இதில் ஒரு பாட்டு டிஎம்எஸோட அட்டகாசமான சிரிப்போட இந்த பாட்டை ஆரம்பிக்கும். இந்த பாட்டோட ஹைலைட்டே வந்து டிஎம்எஸோட சிரிப்பு தான். பாட்டுக்கு நடுவில் அவர் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு. இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏனோ பெண்ணுக்கு. இதில் வந்து அந்த டிஎம்எஸ் சிரிக்கிற அந்த ஸ்டைலை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். தங்கச்சுரங்கம் படத்தில் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுத்திருப்பார் ராமமூர்த்தி. ஃபோக் சாங், கிளப் டான்ஸ் சாங், லவ் டுவேட், பக்தி பாட்டு, இப்படி எல்லாமே அந்த படத்தில் கலந்துருக்கும். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடும்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து படம் வந்த டைம்ல ஹிட்டான ஒரு பாடல். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடு. இந்த பகுதியில் மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி இசையமைத்த ஒரு சில படங்களிலிருந்து சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.